இடைக்காடர் சித்தர் இயற்றிய தனது நூலான 60 வருட வெண்பா என்ற நூலில் விசுவாவசு வருடம் பற்றி உள்ள பாடல் பின்வருமாறு. விசுவாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும், பசு ஆடும் மாடும் பழிக்கும், சிசுநாசம் மற்றையாரோ வாழ்வார்கள், மாதவங்கண் மீறுமே உற்றுலகினல் மலையுண்டு. இந்த பாடலின் விளக்கம்: விசுவாவசு வருடத்தில் வேளாண்மை மேலோங்கும், பசுக்களும் ஆடுகளும் காளை மாடுகளும் விருத்தி அடையும், குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறையும், உலகத்தில் நல்ல மழை பெய்யும், பகைவர்களின் அதிகாரம் மிகும், தவ செயல்களும் அறச்செயல்களும் ஓங்கும், நன்மையும் தீமையும் கலந்து நடக்கும் ஆண்டாகும். விசுவாவசு வருடத்தின் பலன்கள்: கடல் சார்ந்த வணிகம் விருத்தியடையும், தொழில்துறையில் புதிய வாய்ப்புகளும் புரட்சிகளும் உண்டாகும், மனை விற்பனை துறைகளில் சுணக்கம் உண்டாகும், மக்களுக்கு கடன் சுமைகள் அதிகரிக்கும், திருமண பிரிவுகள் குறையும், அரசியல் துறையில் பல புதிய மாற்றம் பிறக்கும், ஆன்மீக துறைகளில் இருப்பவர்களுக்கு பல நெருக்கடிகள் உண்டாகும், தீராத விஷ காய்ச்சல் மூலம் பொதுமக்கள் பாதிப்படைவார்கள், மின்சார கட்டணம் உயருவதற்கான சூழல் ஏற்படும், நெடுஞ்சாலைகள் புதிதாக அமைக்கப்படும், உப்பு உற்பத்தி இந்த வருடம் அதிகரிக்கும், பெண்கள் மன அளவிலும் உடல் அளவிலும் பல பிரச்சனைகளை சந்திப்பார்கள், பசு மாடுகளின் எண்ணிக்கை இந்த வருடம் அதிகரிக்கும், நிதித்துறை மற்றும் பங்கு சந்தை துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும், இணைய வர்த்தகம் மற்றும் பரிவர்த்தனைகளில் நூதன மோசடிகளும் நடைபெறும்.